வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः சுனயாம தேவாः भद्रं पश्यमाक्षर्भियजत्रां स्थिरैरङ्गसृष्टुभागं शनोभिः वैषमदेवहितं यजायुः स्वस्ति न इन्द्रश्रद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हर्षनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தில் 133வது மந்திரம் பெரிய மந்திரம்னு சொன்னேன். அதை இன்னைக்கு முடிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், பார்க்கலாம். சன்னியாசியை பற்றி பேசிட்டு வருது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், சன்னியாசங்கிறது நமக்கு அவசியம் அல்ல. இல்லறத்தில் இருந்து நல்லறமாக அதை மாற்றணும். அதுக்கு அறிவு வேணும். அறிவுக்கு ஒரு குரு வேணும். குருவுக்கு ஒரு புண்ணியம் வேணும். புண்ணியத்துக்கு தான தர்மம் பரோபகார்த்தம் செய்யணும். 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால சன்னியாசம் ஏன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்னியாசம் ஏன் எடுக்கிறாங்க? ஒன்றில் நிற்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா பாக்கி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சிந்திக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் நல்லா யார் எந்த சயின்ஸ் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய மகானுபாவுகள் வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள், பதிவு செய்யப்பட்ட எண்ணங்கள் தான் கர்மான்னு வேதம் சொல்லுது. அதை ஒத்துக்கிறீங்களா? நமக்குள்ளே ஏராளமான எண்ணங்கள் இருக்கா இல்லையா, பதிவுகள் இருக்கா இல்லையா? அந்த பதிவுப்படி தான் நம்ம போகிறோம். அதுதான் விதின்னு சொல்கிறது. அப்போ அந்த விதியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த பதிவுகளை நாம் ஸ்டடி பண்ணி வரக்கூடிய எண்ணங்களை நன்றாக உற்று நோக்கி சரி தவறுங்கிறத சாஸ்திரத்து மூலியமாக அறிஞ்சு தவறானதை நீக்கினா விதியை வெல்லலாம். இதுதான் விஷயம், சிம்பிள் விஷயம். என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நம்ம ஒன்றும் கவனிக்கிறதில்ல. அந்த எண்ணங்கள் பின்னாடியே போயிடுறோம், யார் பேச்சையும் கேட்குறதில்ல. அதனால் பள்ளத்தில் போய் விழுந்துடும். அப்போ அந்த ஒன்றை சிந்திக்கிறது, அப்போ ப்ரீ பிளான்டு தான் எல்லாமே. நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்குமே உங்கள் சித்தத்தில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் அதுதான் நடத்துகிறீங்க. எங்கே விட்டீங்களோ அங்கே ஆரம்பிக்கிறீங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? எங்கே விட்டோமோ அங்கே ஆரம்பிக்கிறோம்னு. இப்போ நான் 22 இந்த கோயிலுக்குள்ளே வந்தேன். 94 வந்தேன். இப்போ 2024 ஆகுது. என்னுடைய இளமையில் நான் வந்தேன். 20 to 22 வயசுக்குள்ளே வந்தேன். ஸ்ரீபாத அமைப்பு 98 ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் முன்னாடி சர்வீஸ் பண்ணிகிட்டே வந்தேன். அமைப்பு வேணுங்கிறத புரிஞ்சு 98 ஆரம்பித்து 98 கும்பாபிஷேகத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ 26, 28, 30 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த ஞான யோகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் 1 கோடி சிஷ்யர்களை, சப்ஸ்கிரைபர்ஸை, அதாவது அவங்க இந்த பலனை அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். நான் வந்த வேலையும் முடிஞ்சிருக்கும். எனக்கும் ஆனந்தத்தினுடைய எல்லைக்கு போயிருப்பேன். ஏன்னா இந்த ஞானமானது நிரந்தரமான அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்குதுன்னு இதை விட பெரிய நன்மையை என்ன செஞ்சிட முடியும் இந்த உலகத்துக்கு? நம்ம ராமானுஜர், சங்கரர் செய்த வேலை 1000 வருஷமாக தொடர்ந்து அவர் பேரை சொல்கிறோமா? அதுபோல் நம்ம முருகப்பெருமான் செய்கிற வேலை 1000 வருஷம் பேசப்படும். நன்றாக எனக்கு நல்ல பூர்ணமான நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கைங்கிறது வராது, வந்துடுத்துன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்பிக்கை வரவே வராது. எந்த ஹோப்லெஸ்ஸாக தான் சர்வீஸ் பண்ணணும், ஹோப்லெஸ்ஸாக தான் என்ன பண்ணணும், தபஸ் பண்ணணும். உனக்கு ஒரு நம்பிக்கை 1% கூட இருக்காது.
தீர்க்ககாலின் நிரந்தரியன்னு வேதம் சொல்லுது. தீர்க்ககாலின்னு என்னைக்குன்னு சொல்ல முடியுமா? சதாசிவ போதேந்திரர் சொல்கிறாரு, 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், இந்த ஜென்மாவும் இல்லாமல் போகலாம், இன்னும் 10 ஜென்மா கூட ஆகலாம். ஆனால் நீ என்ன பண்ணணும்? இந்த 6 தத்துவங்களை கரெக்டாக பயன்படுத்தணும். தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியனுங்கிற இந்த 6 வார்த்தையே நீ விடாமல் குரு உபதேசம் பண்ணபடி நீ கடைபிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அது 1 வருஷத்துலேயும் நடக்கலாம், 10 வருஷத்துலேயும் நடக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தீர்க்ககாலினி வந்து யாருக்குன்னு கேட்டால் அதமத்துலேயும் அதம அதிகாரியாக இருக்கான் இல்லையா, பிரேக் விட்டு பிரேக் 6ல் 1 செய்ய மாட்டான். 6ல் 1 செய்யறதுனால நடக்காது. அதனால் ஏன் நடக்கலைங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. எங்கே நடக்கலைன்னா நீங்கள் உங்களே செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த 6ல் எதையாவது ஒன்று நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி நிலைக்கு வந்ததுக்கு 1000 வார்த்தைகள் என் வாழ்க்கையில் இருக்குது. மிக முக்கியமான 1000 வார்த்தைகள் எனக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்துது. அதெல்லாம் மந்திர வார்த்தைன்னு தெரியாமலே இந்த வார்த்தையை நம்மளை தொடும். சின்ன வயசுலேருந்து அந்த வார்த்தைகள்லாம் மறக்க முடியாத வார்த்தைகள் இருக்குது. அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த அனுஷ்டானங்கிற வார்த்தை. என்னுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னா அனுஷ்டானங்கிற வார்த்தையை அது நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். எந்த காரியத்தையும் ஏனோ தானோன்னா அரைகுறையாக செய்ய மாட்டேன், ஸ்ரத்தையாகவும் பண்ணுவேன். அதுக்கு என்னென்ன அறிவு தேவையோ அந்த அறிவை அறிஞ்சு பண்ணுவேன். இதில் முதல் இடம் வந்து அனுஷ்டானம். அனுஷ்டானம்னா என்ன? அனுஷ்டானத்தை உயிர் போனாலும் விடக்கூடாது. உயிரை விட்டு தொலைக்கலாம். என்ன நாளைக்கு போகிற உயிர் இன்றைக்கி போட்டுமே. அனுஷ்டானம்னா என்ன? எடுத்த காரியத்தை எத்தனையோ சூழல் வருங்க, எத்தனையோ அப்படியே சௌகரியமாக போய் அந்த பொருள் தொற்ற முடியுமா? பரம்பொருளையோ இல்லை உயர்வான லட்சியத்தையோ அப்படி போய் தொற்ற முடியுமா? நீ மெதுவாக கூட போகலாம், ஆனால் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். வேகமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. வேகமாக போய் கடகடன்னு நான் கடகடன்னு பறிச்சுட்டு வந்துட்டேங்கிற அவசியம் இல்லை. நீ மெதுவாக போகலாம், ஆனால் ஸ்டடியாக போகணும். சாதாரண ஒரு ஃபார்முலா இது, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த மேட்ச். எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அர்த்தம் தெரியாது. ஒரு நாள் வேகமாக போகிறது, ஒரு நாள் பிரேக் இருக்கிறது, ஒரு நாளைக்கு எங்கேயாவது போகிறது, ஒரு நாளைக்கு அங்கேயே பண்ணணும். எப்படி விளங்குவேன்? எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற அறிவு இல்லையா? அப்படின்னு இந்த பரம்பொருளை தொடர்றதுக்கு பல முயற்சி பலவாறு செய்து பார்த்து தான் இதெல்லாம் நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸு. ஒரு பராவைராக்கியமாக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காரியத்தை பண்ணி முடிப்போம்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் சந்நியாசம் எடுக்கணும். அவங்க தான் எடுக்கணும், வேறு யார். இந்த அறிவு இல்லாமல் வேறு யாரும் சந்நியாசம் எடுக்கக்கூடாது. சரி, அதே வேலையை இதை சிரவணம் பண்ணுறதுக்கு தான் எடுக்கிறாங்க. இதை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ண போகிறீங்க. இங்கே கர்மா உபாசனா விசாரம்னு 3 இருக்குது. கர்மா உபாசனா விசாரம். கர்மாங்கிறது ஜபிக்கிறது, உபாசனாங்கிறது தியானிக்கிறது, விசாரங்கிறது சிந்திக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் எதில் வேணாலும் இருங்க. இதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சி செய்யணுமா செய்ய வேண்டாமா? நீ எங்கே வேணால் இருக்கலாம். கர்மாவில் இருக்கலாம், இப்போ முதல் ஸ்டெப்பில் கூட இருக்கலாம், இல்லை தியானத்தில் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு யோகத்தில் நீ கனெக்டடாக இருக்கணும். உனக்கு ஒரு டார்கெட் இருக்கணும், அதை நோக்கியே நீ பயணிக்கணும். அது லாங் டேர்ம் கோல். நான் தான் சொன்னேன்ல, சுவாமிகிட்ட போய் ஒரு வாரத்தில் எனக்கு நடக்கணும், 1 மாதத்தில் நடக்கணும்னு முதல்ல கேட்கவே மாட்டேன், கேட்கவே கூடாது. கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் சாமிகிட்ட போய் இதை கூட அதை கூடன்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வெக்கப்படக்கூடிய விஷயமாக தான் அடியன் எனக்கு விபரம் செஞ்ச காலத்துலேருந்து பார்க்குறேன். சுவாமிகிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது. நம்ம சுவாமிக்கு நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்களே, அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு சக்தி கொடு, அது செயல்படுத்துறதுக்கு சக்தி கொடுன்னா அது அனுஷ்டானம் தான் வந்து நிற்கும். அனுஷ்டானத்தை ஒழுங்காக செஞ்சால், அனுஷ்டானம்னா என்ன? எடுத்திருக்க காரியத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் விடக்கூடாது. அபியாச வைராகியன தன்னிரோதகன்னு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? என்ன அர்த்தம் ஐயா? அபியாசம் ப்ராக்டிஸும் இந்த மற்ற விஷயங்களை விடுறதும். வைராக்கியம்னா என்னது? விடுறதுன்னு அர்த்தம். என்னத்தை விடுறது? எதெல்லாம் அதுக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 12 ஆண்டுகள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தீர்க்ககாலின் இந்த ஜென்மா ஃபுல்லாக பார்க்கணும். அது யாருக்குன்னா அதமத்துலேயும் அதம அதிகாரிக்கு. சரி, அதம அதிகாரிக்கு எவ்வளோ வருஷம் வைக்கலான்னா 36 வருஷம் வைக்கலாம்.
ஏன்? அவன் சிரவணமும் ஒழுங்காக பண்ண போகிறதில்ல, மனனமும் ஒன்றா பண்ண போகிறதில்ல, அதாவது கர்மாவும் பண்ண போகிறதில்ல, உபாசனாவும் பண்ண போகிறதில்ல, விசாரமும் பண்ணுவார். ஆனால் இருக்கான், சர்க்கிளில் வந்துட்டான், மார்க்கத்தை பிடிச்சிட்டான். இந்த மார்க்கத்தை பிடிக்கிறத ஒரு நுண்ணறிவு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஞான யோகம் பரம்பொருளை நோக்கிய பயணம் இருக்குது பாருங்கள், அது அதி உத்தமமான இருக்கிறதுலே உயர்வான லட்சியம். அது மேலான லட்சியம், நிரந்தரமான ஆனந்தத்தை தரக்கூடிய லட்சியம். அந்த மார்க்கத்தை பிடிக்கணும்னு நினச்சி நமக்கு முக்தி வேணும், நமக்கு உடம்பு படுத்துது, மனசு படுத்துது. நான் ஒரு காலத்தில் இந்த பொருளாதார சிக்கலில் நிறைய தரித்திரத்தில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் எப்போ பார்த்தாலும் தீபாவளி பொங்கல் வந்தால் ரொம்ப நெருக்கடியை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு தொழிலை கொஞ்ச நாள் மாற்றினேன். அதில் போதுமான அளவுக்கு பொருளாதாரம் வந்துச்சு, போதும்னு அப்படியே கட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். புரியுது? அப்போ பொருளாதாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம். பொருளாதாரத்தில் இனிமேல் தரித்திரம், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தரித்திரம் இல்லை. என்றைக்கு நினச்சனோ நம்ம தீபாவளி பொங்கல் டயத்தில் தரித்திரம் வருது, நெருக்கடி வருது, நம்ம கவலைப்பட வேண்டியதாக இருக்குதுன்னு என்றைக்கு நினச்சனோ, அதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸ் கவலைங்கிறது சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு முடிவு எடுத்தோம், ஒரு செயல்பாடு பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும். அது மாதிரி இந்த மார்க்கத்துக்குள்ள பரம்பொருளை பிடிக்கணுங்கிற ஒரு அறிவு வந்துச்சு பாருங்கள், சுபேச்சான்னு பேர். அது புண்ணியம் தலை தூக்கும் போது தான் வரும். அது வரைக்கும் இந்த எண்ணம் வரவே வராது, குரு தென்படவே மாட்டாங்க. நல்லவங்க நட்பு கிடைக்காது, சத்சங்கத்தில் சேர முடியாது, செய்தியே காதுக்கு வராது. இப்போ இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டான், அது 36 வருஷம் ஆடு மாடு கழுதைக்கு எல்லாத்துக்கும் தான் 36 வருஷம் போகுது. போட்டுமே, இவன் அதுக்குள்ளே வந்துட்டான்ல, அப்போ அவன் ப்ளஸ் தானே. அப்போ அந்த 36 வருஷத்தை அவன் அலட்சியமாக பண்ணுறதுனால தான் அந்த 36 வருஷம். கொஞ்சம் விழிப்பு நிலையில் இருந்தானா அது அப்படியே 24 வருஷமாக மாறிடும், 36 போயிடும். 24 இன்னும் கொஞ்சம் விழிப்பு நிலையில் இருந்தான்னு வச்சுங்க, சிரத்தையாக இருக்கான், இந்த 6 பாயிண்ட்டை கரெக்டாக பண்ணுறான்னா 12 வருஷம் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானத்துக்கு 12 வருஷம் போதும். அதுதான் ரமணர் அதிசுலபம்னு சொன்னார். இந்த யோகம் அதிசுலகமாக சொன்னார். வெறும் வார்த்தை தானே, ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் பயன்படுத்த போகிறது இல்லையே. ஏதாவது வேத கிளாஸுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு ஏதாவது கிரிக்கெட் பேட் மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸு, இல்லை ஃபுட்பால் மாதிரியோ, இல்லை மற்ற காரியங்கள் சாதிக்கிற எதுவாவது எடுத்துன்னு வரீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நோட்டு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் மந்தமாக இருக்கிறதுனால தான் நோட்டு போடுங்கன்னுது. உத்தம அதிகாரியாக இருந்தால் 12 ஆண்டுகள் போகுதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நல்லா தெளிவு வாக்கில் இருப்பான், கரெக்டாக இருப்பான். நான் சொல்கிறதெல்லாம் அவன் மனசில் ரெனிவல் ஆகும். நான் சொல்கிறது அவன் வார்த்தையில் ஏற்கனவே இருந்திருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு சாரம் இருக்கா அப்படின்னா வெற்றி ஃபார்முலா அனுஷ்டானம்ங்கிறது. உங்களுக்கு முதல்ல அந்த லட்சியமே முதல்ல தெளிவாக இல்லை போல இருக்குது. சரி, பார்த்துக்கலாம், சும்மா கேட்டு பார்க்கலாம். இந்த ஜென்மம் அப்படியே ஓடட்டும், அடுத்த ஜென்மாவில் அப்புறம் பார்த்தேன், அடுத்த ஜென்மாவில் அப்படி பார்த்தாலும். இது எதுக்கு? அது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுற, நீ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, நீ விடுதலை அடைகிறதுக்கு, நீ முக்தி ஸ்வரூபமாக போகிறதுக்கு, பிரம்மஸ்வரூபமாக போகிறதுக்கு. அப்புறம் பார்க்கலாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வெற்றியை நீ தள்ளி போடுற. அதனால் உன்னை மிடிலாக்கி மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, இப்போ உத்தம அதிகாரின்னு 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. பெரியவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் கர்மா, அதை தாண்டி உபாசனா, அதை தாண்டி என்னது விசாரம். கர்மா என்ன பண்ணுது? சித்த சுத்தி கொடுக்குது. ஜபம் பண்ணுறியோ, தீர்த்த யாத்திரை பண்ணுறியோ, குரு சேவா பண்ணுறியோ, சித்தத்தை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கோம், எண்ணங்கள் அற்ற நிலையில் வச்சுருக்கோம். பல எண்ணங்கள் குப்பைகள்லாம் இப்போ இருக்கா? உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இப்போ இருக்கா? யோகப்பட்ட இப்போ சம்சாரிலாம் என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியுதா? எதை ஃபஸ்ட் எதை செகண்ட் பண்ணுன்னு தெரியுமா? அவன் எழுதியே வச்சா கூட 10 வேலை நாளைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எழுதியே வச்சா கூட அவன் 1 by 1 செய்ய மாட்டான். 2 செஞ்சுருப்பான், இல்லை 1 செஞ்சுருப்பான். 9 செய்யணும், இல்லை 10 செய்யணும். அந்த தெளிவு இருக்குமான தெளிவு, அதுதான் தெளிவுன்னு பேர், அதுதான் சித்த சுத்தின்னு பேர். சித்தத்துக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்களை குபுன்னு வந்துட்டுருக்கிற எண்ணங்கள் அப்புறம் புதுசாக வேற பார்த்து கேட்டு உள்ளே விடாமல் அதை நிறுத்துறதா என்னது? ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்ட, சமாதி.
அந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, விட்டு தொலைக்கணுங்கிறதுக்காக தான் சந்நியாசம் எடுக்கிறாங்க. சந்நியாசம்னா அது ஒரு வேற ஒரு லோகத்தில் வசிக்கிறாங்களே தவிர ஏகாந்தம் தான் அதோடைய சிறப்பு. இப்போ நீங்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு உபநயனம் போட்டுக்கிட்டு ஏகதண்டம் வச்சுக்கிட்டு கௌபீனம் கட்டிக்கிட்டு தான் முக்தின்னு சட்டம் கிடையாது. புரியுதா? நீ இல்லறத்தில் இருந்து எல்லா கடமைகளையும் தவறாமல் எல்லா கடமைகளையும் சரியாக செய்து அதே நேரத்தில் பட்டும்படாத ஒரு வனப்பிரஸ்த வாழ்க்கை இல்லறத்திலே இருந்து ஞானத்தோடு ஒன்றுக்கு முடிவெடுத்து செயல்பட்டினா முடியாதா? உங்கள் அறிவுக்கு எட்டுதில்ல, இது முடியும், பாசிபிலிட்டி இருக்குது இல்லைங்கிறது தெரியுதா தெரியலையா? தெரியலையா? தெரியுதில்ல. நமக்கு ஒரு ஹோப் இருக்குது, இதே இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு. வெறும் எல்லா மென்டல் பிளாக்கை என்ன பண்ணிட்டோம், எடுத்துரும். துக்கம் 1% கூட இருக்காது. கவலை, பயம், பதட்டம், குழப்பம், தடத்தடுப்பு எதுவும் இருக்காது. அன்றாட வேலைகளை செய்வோம், அப்படி தானே இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் 30 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிற வேலை தானே செய்கிறீங்க. என்னத்தை புதுசாக செய்ய போகிறீங்க? அதனால் இதை சிந்திக்கிறது என்ன தப்புன்னு கேட்குறேன். அவங்க சன்னியாசம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் அவங்க போகிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். அதில் ஒரு 50% ஃபாலோ பண்ண போதும். கர்மா என்ன பண்ணுது? சித்த சுத்தி கொடுக்குது. ஜபம் என்ன பண்ணுது? ஓங்கார ஜபம். ஓங்கார ஜபத்தை தவிர வேறு எந்த ஜபமும் நமக்கு தேவையில்லை. நல்லா உபதேசமாக சொல்கிறேன், புரியுதா? ஆமாம், ஓங்காரம் ரொம்ப எளிமையானது, உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது, உங்களோடு பொருந்துறதுலையும் இறைவனோடு பொருத்துறதுலையும் வல்லமை மிக்கதுன்னு 56 தானே போயின்னு இருக்கு. இப்போ 56 உபநிஷத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உபாசனா. என்ன உபாசனா? தியானம். ஆடியோ போட்டு கேட்குறது மனனம், அதுதான் தியானம். மனனமும் நடக்கணும், தியானமும் நடக்கணும். அதில் பிராணாயாமம் நடக்கணும். ஓங்காரத்தோட பிராணாயாமம் கட்டாயம் நடக்கணும். அதுதான் ரூட்டு கிளியர் பண்ணி கொடுக்குது சகசாரம் போகிறதுக்கு. அப்புறம் எண்ணங்களை நிறுத்துது. அப்புறம் ஏகாகிரம் கொடுக்குது. ஏகாகிரம் கண்டினியூ ஆனால் நிறுத்தம். இது நடக்காதானே? நடக்கும். அனுஷ்டானம். ஒரு நாளைக்கு பண்ணேன், இன்றைக்கி எல்லாம் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு என்ன அர்த்தம்? நம்ம அது மாதிரி போவோம். எனக்கு போக தெரியாதா? இப்போ எனக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கா? அடியன் செய்கிற வேலை ஏதாவது இங்கே செஞ்சு தான் ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? 5 ஒர்க்கு பிரதான ஒர்க்கு டெய்லி பண்ணுறேன். வேதா கிளாஸ் ஆரம்பித்தது 9 வருஷமாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சும்மாவே இருப்பேன், ஆனந்தமாக என்ன இருப்பேன். இடையில சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவேன். ஃபேமிலிக்கு தேவையான பணம் பொருளை தரித்திரம் இல்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் வாழ்க்கையை, எனக்கு தெரியும் இதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும்னு. அந்த அறிவுக்கு எட்டின வேலைகளை செய்து அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் சிஷ்யர்கள்லாம் வந்த பிற்பாடு அவ்வளோதான். பல பேர் பணம் அனுப்புகிறாங்க தெரியுமா எனக்கு. தரித்திரத்துக்கு ஒரு முடிவு கட்டினாரா? இப்போது இந்த அனுஷ்டானங்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. எந்த கட்டாயமும் இல்லை, எந்த கம்பல்சரியும் இல்லை. ஆனால் அடியன் பிரியப்பட்டு செய்கிறேன், ஆனந்தமாக செய்கிறேன். ஆனால் செய்கிற வேலை இப்போ தான் தெரியுது. 2 நாளாக தான் இந்த வேலை 1000 காலத்து பயிருங்கிறது 2 நாளாக தான் தெரியுது. 2-3 நாளாக தான் தெரியுது. சங்கரர் செய்த வேலையை ராமானுஜர் செய்த வேலை 1000 வருஷம் இன்றைக்கி வரைக்கும் நிற்குதுன்னா, நம்மாழ்வார் செய்த வேலை இன்றைக்கி வரைக்கும் நிற்குதுன்னா, இப்போ நம்ம செய்கிற வேலை ஏன் நிற்காதுன்னு தோணிட்டு. புரியுதா? பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அந்த அறிவு வந்ததுனால இன்னும் உற்சாகமும் உத்வேகமும் அதிகமாகிருக்கு. ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன் எல்லாம் பலன் பெற அந்த ரிப்போர்ட் வேறு வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ லாஸ்ட் வீக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதிலே 12 பேர் 15 பேருக்கு மேலே 18 பேர்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 88, இதில் ஒரு 12, கரெக்டாக 100 பேர் 100 கணக்கு பண்ணிட்டார் முருகப்பெருமான். அதனால் அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக தான் என்னது கடமையில் நீ எதவன் நீ சாப்பிடாம கூட இருந்து போ, அனுஷ்டானம் விடக்கூடாது.
ஒரு நாள் இது பண்ணேன், அதை விட்டுட்டேன், அதை பண்ணேன், இதை விட்டுட்டேன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன் பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுங்கிற அறிவு இருக்கணும். அது நிரந்தரமாக இருக்கணும், தீர்க்ககாலினாக இருக்கணும். அது விடவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ணிங்களா உங்கள் லைஃப்பில்? இது வரைக்கும் பண்ணலைன்னா இனிலேருந்து பண்ணுங்கள். இது கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், அனுஷ்டானம் உங்களை வெற்றி மேலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஃபார்முலா. அனுஷ்டானம்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, ஒரு செட்டப் பண்ணிட்டீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அனுஷ்டானம். நான் சொன்னேன்ல, எதுவும் ஒரு வாரத்தில் கொடு, ஒரு மாதத்தில் கொடு, ஒரு வருஷத்தில் கொடுலாம் அடியன்னு கேட்டதில்ல. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், நீண்ட காலம் அது பின்னாடியே போயிட்டே இருப்பேன். அது பேசாமல் ஸ்லோவாக போயிட்டு இருப்பேன். அது கரெக்டாக அது என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்மில் வந்து 4 பக்கமும் இப்போ ஹார்வெஸ்டிங் பீரியட் ஆகிடுச்சு. அதாவது விதைக்கிற பீரியட் இருக்குது, களை எடுக்கிற பீரியட் இருக்குது, நீர் பாய்ச்சிற பீரியட் இருக்குது, வளரும்போது பூச்சிக்கொல்லி போடக்கூடியது இருக்குது, அப்புறம் வந்து தொடர்ந்து அதை கண்காணிக்கிற தருணம் இருக்குது, அது வளர்ச்சியில் அதுக்கு தேவையான சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்குற தருணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங். இத்தனை ப்ராசஸ் பண்ணால் ஹார்வெஸ்டிங் மட்டும் போயிடுமா நம்மளை விட்டு? யார் பண்ணுறா? எல்லாம் இறைவன் தான் பண்ணுறான். எல்லாம் இறைவன் தான் பண்ணுறான். எல்லாம் ப்ரீ பிளான்டு தான். அதில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா தபஸ் பண்ணலாம். தபஸ் பண்ணால் அறிவை கொடுப்பாரு. அறிவை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மாற்றிடலாம். இது பெரிய விஷயமா எனக்கு தோணலை, உங்களுக்கு தோணலாம். ஏன்னா உங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது, கீழே இருக்குது, மேலே வரமாட்டேங்குது, பூர்வ மத்தியே வரமாட்டேங்குது. தியானம் பண்ணுறேன், கேட்குறேன், செய்கிறேன், போகிறேன், நேரமே இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்டு 1 மாதம் ஆச்சு, குளிச்சு 2 மாதம் ஆச்சுன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டேன். பல்லு வரைக்கும் 5 மாதம் ஆச்சுன்னு எவனும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கரெக்டாக செய்கிறான். அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் உடம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதும், புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும். உடம்பு உபாசனையில் என்னங்க இருக்குது? பண்ணிட்டு போங்க, சுத்தமாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை. மனசு சுத்தமாக வேண்டாமா? அதுக்கு ஜபம் பண்ணுங்க. உயிர் சுத்தமாக வேணும், உயிர் வளர வேணாமா? இப்போ 1% உங்களுக்குள்ளே இருக்குங்க. 1% முதல்ல ஒத்துங்க. இப்போ உண்மையாகவே நீங்கள் இந்த 56 உபநிஷத்தையும் சின்சியராக கேட்டிருந்தீங்க, தியானம் பண்ணியிருந்தீங்க, நிதித்தியாசனம் பண்ணியிருந்தீங்கன்னா 56% நிச்சயமாக என்னவா இருந்திருக்கும்? ஞானமே வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அறிவு தான் வந்திருக்கு. பிரம்மத்தை பற்றிய ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடுச்சு, இதுதான் இறைவன் அப்படிங்கிற அறிவு வந்திருக்கு. இப்போ அறிவு என்னவா மாறணும்? உபாசனாவுக்கு போனால் தான் அனுபவமாக மாறும். நிதித்தியாசனத்துக்கு போனால் தான் அனுபூதியாக மாறும். அனுபூதி ஆனால் தான் நீ பிரம்மஸ்வரூபமாக தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். 25 வருஷம் அங்கே உட்கார வச்சுருந்தாரு, சைலண்ட்டாக உட்கார்ந்துருந்தேன். எத்தனை மகத்தான வேலை நடந்திருக்கா இல்லையா? எத்தனை மகத்தான வேலை நடந்திருக்கு? அதனால் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட்டுக்கு இந்த டார்கெட் நோக்கிய பயணம் நிரந்தரமாக நடக்கணும். இன்றைக்கி போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், வந்தேன், அப்படி வேண்டாம். 100 பேர் வேணாம், 1000 பேர் வேணாம், 4 பேர் இங்கே உட்காருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சிந்தனையாக இருக்குது. உங்களையெல்லாம் லீட் பண்ணுறதுக்கு எவனாவது ஒரு சிஷ்யம் வருவான். அவன் கேட்குற கேள்வியும் அவன் செய்யக்கூடிய ரியாக்ஷனும் உங்களை எல்லோரும் பாதிக்கும். அப்புறமா நீங்கள்லாம் ஆக்டிவேட் ஆவீங்க. அதுக்கு ஒரு தருணம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் என்னவா தான் போகிறீங்க. ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா என்ன தான் இருக்கும்? அது ஸ்லோவாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம், நம்ம தானே. தபஸில் வந்து சில ஃபார்முலா இருக்குது, அதை செஞ்சு இப்போ இது வரைக்கும் செய்யலைன்னா இன்னிலேருந்து செய்யுங்க. நாளைக்கு சொல்லாதீங்க, இன்னிலேருந்தே செய்யுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷெட்யூல் போட தெரியாதா? ஒரு ஷெட்யூல் போட தெரியுமா தெரியாதா? ஒரு ஷெட்யூல் போட வேண்டியதுதான். இதுதான் இப்படி தான் அப்படின்னு அந்த ஷெட்யூலை கரெக்டாக செயல்படுத்துகிறது தான் அனுஷ்டானம். இந்த பாயிண்ட்டை நான் வலியுறுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான ஃபார்முலாவில் அனுஷ்டானங்கிற வார்த்தை முதல் இடத்துல நிற்கிறது. சரி, இன்னைக்கு மந்திரம் நேற்று என்ன பார்த்தோன்னா 133வது மந்திரத்தில் எத்தனை பாட்டு பார்த்துருக்கோம்னா 2 பாட்டு நேற்று பார்த்துருக்கோம். இன்றைக்கி 3வது பாட்டு பார்க்கலாம்.
அதாவது அவர் சந்நியாச ஹோமம், சந்நியாச கர்மா, ஸ்ராத்த கர்மான்னு பேர் அதுக்கு. அது 8 விதமாக செய்யணும்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போய் அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிக்கிறதுக்காக ஹோமத்தை பண்ணுறாங்க. அது பிரஜாபத்திய ஹோமம்னு சொல்லலாம். இன்னும் 2-3 பேர் இருக்கிறதுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுறது, சந்தியாவந்தனம் செய்யணும்லாம் செஞ்சு எல்லா ஃபார்முலாஸ்லாம் சொல்லிவிட்டு காயத்ரி ஜப்துவா, காயத்ரியை ஜபிக்கிறதுலேருந்து விட்டோமா 1000 காயத்ரி, 1000 காயத்ரி ஜபிக்கிறத விட 1000 ஓங்காரம் ஈஸி. ஏன் பொய் சொல்லலை, காயத்ரியை விட இவங்க வெளியில் இந்த மாதிரி உபநிஷத்து யார் படிக்கிறா? வெளியில் எல்லோரும் சொன்னால் காயத்ரி மகாமந்திரம் தான் உலகத்திலே முதல் இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அதையே உள்ளடக்கின மந்திரம் இது ஓங்காரம். உண்டா இல்லையா? எங்கேயாவது இத்தனை 57 உபநிஷத்தை பார்த்தோமே, எங்கேயாவது காயத்ரி ஜபின்னு போடுதா? இப்போ தான் காயத்ரி வந்திருக்கு. காயத்ரி ஜபிங்க 1000. ஏது சன்னியாசிக்கு அதை விட மேலானது எது? ஓங்காரம். அதை விட மேலானது ஓங்காரம். அதை விட ஈஸி. நீ காயத்ரி வந்து 10 ஜபிக்கிறதுக்குள்ளே இதை 100 இதை ஓங்காரத்தை 100 ஜபிச்சிடலாம். காயத்ரி 100 ஜபிக்கிறதே இதை 1000 ஜபிச்சிடலாம். 1 மணி நேரம் போதும். நீ ஜபத்திலேயே, நீங்கள் தியானத்திலேயே நீங்கள் உக்காந்துருக்கீங்களே 1 ஹவர் ஒதுக்கிறீங்களா இல்லையா தியானத்துக்குன்னு? இல்லையா? இன்னமும் இல்லையா? சாயந்தரம் எத்தனை மணி? 1/2 ஹவரா? போதும். 1/2 ஹவர் பயணம் எவ்வளோ தூரம் பயணிப்பீங்க? என்ன அதிகாரி அப்போ? நீங்களே முடிவு பண்ணி. சரி, சகசிர காயத்ரி ஜப்துவா 1000 காயத்ரியை ஜபிச்சு பிரம்மயஜ்ஞம் நிவர்த்தியம், பிரம்மயஜ்ஞம்னு பேர் அதுக்கு. சன்னியாசம் எடுக்கிறாங்க இல்லையா, இன்னொரு பேர் பிரம்மயஜ்ஞம். பிரம்மயஜ்ஞத்தை நிவர்த்தியம் செய்து சுவாதீன அக்னி இனிமேல் நீங்கள் அக்னி தானாகவே பண்ணலாம் இந்த ஹோமத்துக்கு. இப்போ இன்னொருத்தர் வச்சு பண்ணணும்னு இல்லை, அவரே பண்ணலாம் ஹோமத்தை. இதோட அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டாங்க, திரும்ப ஹோமமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் விட்டாகணும். முறையாக விடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பக்தி யோகத்தில் பாருங்கள், போயா அன்பு தான் சிவம் போயா அப்படின்ட்டு போயிடுவான். சரி, கரெக்டாக தான் அவன் சொன்னது. அவர் அன்பாக நிற்பாரா? எவ்வளோ நேரம் அன்பு கொள்வார் இவர் சுவாமிகிட்ட? நீ ஸ்தோத்திரமே பாடுற, எவ்வளோ நேரம் பாட முடியும்? இப்போ நம்ம பூஜை எவ்வளோ நேரம் நடக்குது? 3 ஹவர்ஸ் நடக்குதா? அவ்வளோதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். புரியுதா சொல்கிறது? யாகம்னா 1 வாரம் பண்ணலாம் வச்சுங்க, 5 நாள் பண்ணலாம், 4 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம். ஆனால் விசாரம் 24 மணி நேரம் இன்ட்டு 7 இன்ட்டு 365 நாள் நீ பண்ணிகிட்டே இருக்க. 24 இன்ட்டு 365, 7லாம் விடுங்க. விசாரமாக அது ஓடுதா? நீங்கள் உங்களுக்கு டெய்லி காலையில் ஏந்ததுலேருந்து இந்த சிந்தனை வருதா? பிரம்ம சிந்தனை வருதா? இருக்கா? அது ஒண்டி தான் சிந்திக்கணும். வேறு சிந்திக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக வச்சுருக்குது, அதுதான் நடத்த போகுது. புரியுதா? அது தெரிஞ்சுக்கிட்டால் நீ தபஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்து. நீ தபஸ் பண்ணுறதே அனாவசியம். வெளியில் இந்த லௌகிகத்துக்காக தபஸ் பண்ணுறதுலாம் அனாவசியம்தான். இங்கே வீடு இல்லைன்னா வீடு, வருமானம் இல்லைன்னா வருமானம். இப்போ எது இல்லையோ அதை பூர்த்தி பண்ணிக்கோ. முதல்ல அடிப்படை தேவையாயிடுச்சா, சௌகரியமும் வந்துடுச்சா, இறைவனை தவிர வேறு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அதை விட்டு இப்படி இன்னொன்று வாங்குகிறேன், இன்னொரு வீடு வாங்குகிறேன், இன்னொரு இது வாங்குகிறேன், இன்னொரு காரு வாங்குறேன்னு அது பின்னாடி போகக்கூடாது. போனேன்னா எத்தனை லிங்க் இருக்கோ அத்தனை டைவர்ஷன், அத்தனை நேரம் வேஸ்ட். டைம், எனர்ஜி, மணி எல்லாம் வேஸ்ட்டு தான். சுவாதீன அக்னி உபஸ்தாபிய, நீங்கள் என்ன பண்ணலாம்? அக்னியை ஏற்படுத்தலாம் ஹோமத்துக்கு. ஸ்வசாக்கா உபசம்ஹரன், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஷாக்கா இருக்கும். இப்போ நமக்குலாம் இல்லை, என்னையும் சேர்த்து தான். என்ன ஷாக்கா? வேதத்தில் இந்த பிரிவில் இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து ஜபம் பண்ணுவாங்க. ஒரு ஆனந்தவல்லி, பிருகுவல்லி எல்லாம் இருக்குல்ல, உபநிஷத்தில் உள்ளது தான் எடுப்பாங்க. உபநிஷத்துலேருந்து தான் எடுப்பாங்க. உபநிஷத்துலேருந்து தான் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து ஸ்ருதி.
இப்போ 18 புராணங்களை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த உருவ வழிபாட்டில் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் தான் பெருசுன்னு தூண்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டுறது. அப்புறம் அவனுக்கு வேறு சிந்தனை இருக்கும். சகுனத்திலேயே சொல்கிறேன், சகுனத்திலே 5-6 இருக்கா இல்லையா? எத்தனை இருக்குது? சங்கரர் காலத்தில் 72 இருந்திருக்கு. இப்போ எத்தனை இருக்கு? இப்போ ஒரு 1000 இருக்குது. மறுபடியும் சங்கரர் வரணும், இப்போ தான் சரியாக வரும். ஒருத்தமே சொல்ல முடியாது, முருகனே விஸ்வரூபம் எடுத்தாலும் எடுப்பார் போல இருக்குது. சொல்ல முடியாது. எடுத்தாருன்னா சொல்கிறேன், எடுக்க போகிறாருனாலும் சொல்கிறேன், எடுக்க போகிறார் போல இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. நம்மளை தூண்டுறாருல, டைட் பண்ணுறாருல. ஆனால் ஸ்வசாக்கா, அந்த சாக்கா என்னது? வேதம் இல்லாமல் யாரும் வாழலை பாருங்கள். வேதம் இல்லாமல் நம்மலாம் வேதமே இல்லாமல் வாழ்ந்துருக்கோம். கரெக்டு தான் சொன்னது. சாஸ்திர ஞானம் இல்லைன்னா மிருகம், சாஸ்திர ஞானம் இல்லைன்னா மிருகம், குரு இல்லைன்னா அசுரன், அப்புறம் வாழ்க்கை கிருமினி. அந்த வார்த்தையை மறக்க விடாது, எழுதுங்க அந்த வார்த்தையை. கிருமினம் கெதந்தரம் ரமதா கிருமினம் சம்ஸ்கிருத வார்த்தை, கிருமிங்கிற வார்த்தை. கிருமினாம் கெதந்தரம், அதாவது சாக்கடையில் இருக்கிற கிருமி, அது சாப்பிட்ற தண்ணி வந்து சாக்கடை, அது சாப்பிட்ற உணவு மலம். ஆனால் அதுக்கு தெரியுமா? அதே மாதிரி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது பேர். மறுக்கிறீங்களா? நம்ம நேற்று சாப்பிட்டது இன்றைக்கி மலம், இன்றைக்கி சாப்பிட்றது நாளைக்கு மலம், நாளைக்கு எதை சாப்பிட போகிறோம்? அதே கதை தான். அதனால தான் மண் உடம்பா போட்டான். சரியான களிமண் சொல்கிறாங்கல்ல, இந்த மண் உடம்பு. நம்ம எந்த உடம்பாக மாற்றணும்? இதை ஞான உடம்பா, ஞான தேகமாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி பிராண தேகமாக, பிரணவ தேகம். அதுக்கு முன்னாடி சுத்த தேகமாக மாற்றணும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் சுத்த தேகம் வரும். சத்துவகுணத்துக்கு வந்தால் தான். இல்லைன்னா கிருமி நம்மளை என்ன பண்ணோம்? கேன்சர்லாம் வருது. என்னன்னு நினைக்கிறீங்க? கிருமி தானே அது. பாவங்கள் தான் கிருமிகளாக உருவெடுக்குது. அப்போ பாவ புண்ணியம்லாம் முன்னெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் ஒத்துக்கிறீங்க? தெரியுதில்ல, வேறு மாதிரியே இல்லை. டாக்டரே சொல்லிட்டாரு, ஏதாவது கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்க, மேலே இருக்கிறாங்க. நாங்கள் மருந்து கொடுப்போம், சாமி தான் குணப்படுத்தணும் ஒரு டாக்டர் சொன்னார். நாங்கள் மருந்து கொடுக்குறோம், இந்தந்த மருந்து சாப்பிட மருந்து கொடுக்குறோம், குணப்படுத்துறதே இறைவன். அதனால் கிருமினம் கெதந்தரம் ரமத்தாம் கிருமினம் கியதந்திரம். கிருமினம் மட்டும் போடு. கிருமினாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் டக்குன்னு. சாக்கடையில் உள்ள சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு மலத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக உருண்டு பரண்டு என்ன பண்ணுது? நெறிஞ்சு சுருண்டு வேகமாக போகுது. நாக்கு பூச்சி பார்த்துருக்கீங்களா? எத்தனை கிருமிகள் இருக்கே. இந்த தண்ணிக்குள்ளே டக் டக்கு இப்படி போடுவாங்க, பார்த்தது இல்லையா? தண்ணிக்குள்ளே சின்ன கொசு முட்டை விட்ட பிற்பாடு ஒரு நாளில் இப்படி பண்ணும். டக் டக் டக்குன்னு பார்த்துட்டீங்களா இல்லையா? அதுபோல் நம்ம எங்கே இருக்கோங்கிறது தெரியணுங்க. நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியலன்னா இப்போ என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? அதனால் ஸ்வ சாக்கா உபசம்ஹாரணம், தன்னுடைய சாக்கா இத்தனை நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது யாருக்கு இருக்குது? இந்த மூவருக்கு இருக்குது. மூவரில் இந்த 2 பேர் சத்திரியர்களும் வைஷ்ணவர்களும் கூட ஒழுங்காக இந்த மாதிரிலாம் சன்னியாசனம் எடுத்து செய்கிறாங்களாங்கிறது ரேர் தான். பண்ணலாம், ரொம்ப ரேர். ஜனகர் பண்ணியிருக்காரு. ஜனகரை மட்டும்தான் சொல்கிறோம், வேறு ராஜாவே பண்ணலையா? விஸ்வாமித்திரர் பண்ணியிருக்காரு. இன்னும் சத்திரிய ரிஷிகள் யார் யார்? பிரம்ம ரிஷிகள், பிராமணர்களாக இருந்து ரிஷியானவங்க பிரம்ம ரிஷி, சத்திரியர்களாக இருந்து ரிஷியானவங்க ராஜ ரிஷி. புரியுதா? வைஷ்ணவர்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னு தெரில. அவர் ஒருத்தர் தான் பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். பாக்கி எல்லாருமே மோஸ்ட்லி பிராமணர்கள் தான். ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த நோக்கம், அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது? நீங்கள் பிராமணர்கள் மட்டுமா அப்படின்னு உடனே சிந்திக்காதீங்க நெகட்டிவாக. ஏன் அவங்களுக்கு அந்த சிந்தனை அதிகமாக இருக்கே? மெய்ப்பொருளில் போகணுன்னு நினைக்கிறாங்க, மெய்யை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்காக விரதம் எடுக்கிறாங்க வாழ்நாள் ஃபுல்லாக. இப்போ அவங்க வாழ்க்கை பாருங்கன்னா இறைவனையும் தேடு, இறையும் தேடு. இன்னும் சொல்லப்போனால் இறைவனை முதல்ல தேடு, இறையை 2வது தேடுன்னு தான்
இந்த காலத்துலேயும் நாமமும் பட்டையும் ருத்ராட்சமும் போட்டுட்டு சிக்காவும் வச்சு வாழ்க்கை தப வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ்ந்தினா நீயும் அந்த மெய்ப்பொருளை பிடிக்க போகிற, உன் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. இதெல்லாம் செய்ய மாட்டோம். இந்த தபஸ் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நேராக மேலே போகணும். ஏன்னா நியாயம் இருக்குது. அப்படிலாம் போக முடியாது தம்பி. நீ வேணால் சொல்லலாம், தலைகளை நிற்கலாம், அப்படிலாம் போக முடியாது. அப்படி போனால் எல்லோரும் மேலே போயிடுவானே. அப்புறம் எப்படி சத்தியம் ரிதம்லாம் எங்கே போச்சு? சத்தியம் ரிதம்லாம் போயிடும், ஊற்றிக்கும். நாடை என்ன பண்ணிடும்? என்னங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு சிக்னலில் நிற்கிற ஒரு கான்ஸ்டபிள் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு சைடில் போனால் அதுக்குள்ளே என்னென்ன அக்கிரமம்லாம் பண்ணிவிட்றானுங்க சிக்னலில். ஏன் நான் சுயம் அது அறிவே இல்லை. வேத அறிவு, சாஸ்திர அறிவு இல்லவே இல்லை. நம்ம சிக்னலில் நின்னா பின்னாடி போங்கிறான். சிக்னல் போட்டிருக்கு, ரெட்டு வரலை, க்ரீன் வரலை, போங்கிறான். யாரும் இல்லை போ அப்படிங்கிறான். நீ போடான்றுவேன். போ, எங்கேயாவது போய் மோதிக்கிட்டு உழு போ, உனக்குலாம் அதான் கதி. யார் சரியாக செய்கிறாங்கன்னு நமக்கே சந்தேகம் வந்துடுது. நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு ஒரு டவுட் வருது. அதனால் சாஸ்திர ஞானம் இல்லைன்னு நீ மிருகந்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உனக்கே தெரியும். எல்லாம் போகிறான்பா. எல்லாம் போனால் நீ போவியா? எல்லாம் மாடு, எருமை மாடு போகுது, நீயும் போவியா? மாடு ட்ரெஸ் இல்லாமல் போகுது, மாடு ட்ரெஸ்ஸாக போட்டு போகுது. அதனால் ஸ்வசாக்கா இதெல்லாம் நம்மளை தொடக்கூடிய வார்த்தைகள். ஸ்வசாக்கா, இந்த சாக்காவே தெரியாமல் எத்தனை பேர் இருக்கோம்? வேதமே எத்தனை வேதம் இருக்குன்னு. வேதம்னா இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வேதம் தான் நினச்சிக்கிட்டு உடனே அதை பயந்துக்கிட்டு அதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு இதெல்லாம் யார் சொன்னா? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் வேதம் தெரியும்னு யார் சொன்னா? அது ஒரு இது ஒரு சாதனம், அது சௌகரியப்படுத்தும். சம்ஸ்கிருத ஞானம் சௌகரியப்படுத்தும். என்ன சௌகரியப்படுத்தும்? இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். நல்ல குரு கிடச்சிட்டாங்கன்னா அது கூட அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக கேட்டுருக்கீங்க, 5000 மந்திரம் கேட்டிருக்கீங்க. அது தெரியுமா? ஒரு மந்திரத்தை கூட அடியேன் ஸ்கிப் பண்ணலை, எழுதாமல் விட்டுட்டு வரல, சுருக்கியும் எழுதலை, எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதுவேன். எனக்கு பிடிக்குது, எழுதுறதுக்கு பிடிக்குது. சிரமந்தான், ஆனால் பிடிக்குது. கரிஷ்மா. அதனால் ஸ்வசாக்கா சம்ஹரன், அதை அந்த சாக்காப்படி அதை ஜபித்து ததுக்த பிரக்காரேன, அதில் சொன்னபடி, அதில் சொல்லி கூறப்பட்டபடி ஆஜ்ய ஆகுத்தியும் ஆஜ்ய பாகாந்தம் ஹுத்வா, ஆஜ்ய பாகத்தை நெய்யை எந்தெந்த தேவர்களுக்கு கொடுக்கணுமோ அந்த பாகத்துப்படி அந்த ஆகுத்தியை அந்த நெருப்பில் விட்டு ஆகுத்தி விதியும் சமாப்பிய, ஆகத்திய விதிமுறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆத்மாதிபிகி, தனக்கு அந்த ஹோமம் முடியுது இல்லையா, அதுக்கப்புறம் தனக்கு என்னென்னா பிராசனம், எஞ்சி இருக்கிற பொருளை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கணும். ஆத்மாதிபிகி ஸ்திரீவாரம் 3 முறை எஞ்சியதை சம்யுக்தம் சேர்த்து பிராசனம் கிருத்துவா, கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் ஆகுத்தி கொடுத்தாச்சு, ஆகுத்தி பாகாந்தம் முடிஞ்சிடுச்சு. அப்போ எஞ்சி இருக்குது, கொஞ்சம் எடுத்து தனக்கு போகணும். ஆத்மா அதுக்கும் முக்கியம். அப்புறம் ஆச்சமனம், நீர் பருகணும். பூர்வக்கம் அக்னிம் சம்ரக்ஷய, அந்த அக்னியை தொடர்ந்து நாளைக்கு செய்யணும், இல்லை மத்தியானம் செய்யணும், இல்லை சாயந்தரம் செய்யணும், அதை மூடி வைக்கிறது. ஸ்வயம் அக்னேன் உத்தரதக, சமைத்து கொடுத்து அதை பாதுகாத்து உத்தரதக வடக்கு நோக்கி கிருஷ்ணஜினோபரி, ஒரு கிருஷ்ணானா இது மான் தோல் அந்த காலத்தில் அதில் உக்காந்து சித்வா அமர்ந்து புராண சிரவண பூர்வகம், புராணங்களை சொல்லுது. நேராக உபநிஷத்து போல. ஏன்னா புராணங்கிறது என்ன புரிஞ்சுங்க, சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். புராணங்கள்ங்கிறது உபனிஷத்து கருத்துக்களை, உபனிஷத்து பரம்பொருள்கிட்டேருந்து ரிஷிகள் கேட்டு
காது கேட்டு மந்திரங்களை பார்த்து எழுதப்பட்டது. அப்படியே என்ன சொன்னாங்களோ அதில் தவறு கூட இவங்க எழுதியிருக்கலாம். அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க பெரியவங்க. அதில் மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அது புரியாது. அது எல்லாமே என்னவாக இருக்கும், ரிஷிகளுக்கு தான் புரியும், இல்லை அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போனால் தான் புரியும். படியன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதுலேருந்து மீனிங் 1000 மீனிங் வருதுன்னா முருகப்பெருமான் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போய் அதை எடுத்து கொடுக்குறாரு. நம்ம பேசுகிறோம். இதுதான் சத்தியம். நானே பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, அது பொய். போதுமா? அதெல்லாம் அப்பப்போ அங்கீகாரம் பண்ணிகிட்டே இருப்பார் தலைவர். யாருக்காக அது? யாருக்காக தள்ளி விட்றாரு? உங்களுக்காக. நான் ஜந்துக்களாக இருக்கோம், கிருமின்னு சொல்லிடுச்சு வேறு. அவன் மிருகம்னு சொல்கிறான், ஒருத்தன் பசுன்னு சொல்கிறான், ஒருத்தன் ஜந்துன்னு சொல்கிறான், ஒருத்தன் கிருமின்னு சொல்கிறான். நம்ம கொஞ்சமாச்சும் கோவம் வர வேண்டாமா? அது உண்மையை தானே சொல்லுதே. அது என்ன அதில் நம்ம 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 வேதம் தானே சொல்லுதே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆச்சா? புராண சிரவண பூர்வகம். இப்போ இந்த உபநிஷத்துலேருந்து எடுத்த கருத்து வந்து ரிஷிகளுக்கு தான் புரியும். ஒரு ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்குவன்சியில் தான் அது புரியுங்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு அந்த ஃபார்முலாவை எடுத்து ஒரு கதையை சேர்த்து நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சேர்த்து. இப்போ சினிமாவில் படம் எடுக்கிறான்ல, எப்படி எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் போகிற இடம் நிற்கிற இடம்லாம் ஒரு பேப்பர் வச்சுருப்பான், நோட்டு வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கே தெரியல. அதுலேருந்து ஒவ்வொரு தீகளில் என்னென்ன நடக்குது அதை அப்படியே பார்ப்பான், நோட் பண்ணுவான். அந்த நிகழ்ச்சி அப்படியே ஒரு படத்தில் வைப்பான். புரியுதா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா, காமெடி நடக்குதா இல்லையா? இப்போ வடிவேல் கேட்டிங்கன்னா எங்கள் காமெடிலாம் எங்கேருந்து எல்லாம் சமுதாயத்தில் நடக்கிறதான் நான் வைக்கிறேன்னு சொல்கிறாரா இல்லையா? அவருடைய டைலாக்ஸு இதெல்லாம் வந்து ஹீரோஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தவங்க கிளாசிக்கலாகவும் இருக்கும், வல்கராகவும் இருக்கும். இப்போ இந்த கருத்து அந்த ஃபார்முலாவாக இருக்கிறத இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, புரியட்டும்னு இந்த நிகழ்ச்சிகளை, அந்த நடைமுறை நிகழ்ச்சிகள், கற்பனை இல்லை, அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் சினிமாவில் வைக்கிறான்னு சொல்கிறேன். சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக கற்பனை பண்ணுவான். பட் கற்பனையும் மெய்ப்பொருளும் சேர்ந்து தான் இருக்கும் சினிமா. வெறும் கற்பனை மட்டும் கிடையாது, பண்ண முடியாது. வெறும் மெய்ப்பொருள் மட்டும் சொல்ல முடியாது. அதனால் மசாலா அது பேர். நம்ம இதில் புராணத்தில் அந்த மசாலா இருக்கும். ராமாயணத்தை விட மகாபாரதத்தில் நிறைய மசாலா அதிகம். கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். உங்களை மாதிரி ஆளுங்கன்னா 50 வருஷம் ஆகும். இன்னும் நான் பூரணமாக படிக்கலை, ஆனால் அது பார்த்தாலே தெரியுது ஒரு ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் நம்ம சிரவணம் பண்ணதுலேருந்து தெரியுது. இன்னும் பகவத்கீதை சம்ஸ்கிருதத்தில் ஒழுங்காக படிக்கலை அடியன், தெரியுமில்ல? ஒரு முறை கூட படிக்கலை சம்ஸ்கிருதத்துலேயோ ஹிந்திலேயோ படிக்கலை. தமிழில் அந்த லிப்காட் டிக்ஷனரி 7th ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தான் இன்னமும் நிற்குது மைண்டில். ஆனால் அதெல்லாம் ரெனியூவல் ஆகுது. அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதில் கேரக்டர்ஸ்லாம் இருக்காது. கிருஷ்ணா அர்ஜுனா 2 பேர் தான். அவர் உவாச்சை இவர் உவாச்சாலாம் அதில் கிடையாது. 2 பேரும் உவாச்சை தான். அதனால் அதில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனையும் கலந்துருக்காங்க புராணத்தில்னு அடியனுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. எவ்வளவு பர்சன்டேஜ்னா ஒரு 10 to 15% கற்பனையும் கலந்துருக்காங்க. பாக்கி 85% ரியாலிஸ்டிக்காக நடந்த நிகழ்ச்சிகள் தான். ராமாயணம் நடந்த நிகழ்ச்சிகள் தான். நிறைய மகாபாரதம் நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஏன்னா இந்த மாதிரி சீன் போட முடியாது, சீன் வைக்க முடியாது. ஒரு படத்தில் சீன் வைக்கிறாங்கல்ல, அந்த சீன்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கா இல்லையா? எப்படின்னா ரியல் படம், ரியல் விஷயந்தான். மோஸ்ட்லி நல்ல டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யதார்த்தம் சொல்கிறது புரியுதா? நம்ம டைரக்டர் கேட்டுன்னு இருப்பார், இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க போகிறாரு. அவர் நம்ம டைரக்டர் ஆகிட்டார். சரி, இப்போ புராண சிரவணம் நேராக உபநிஷத்துக்கு போகல. உடனே மகா வாக்கியத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. புராணத்தை சிரவணம் பண்ணோம் ஃபுல் நைட்டு. புராண சிரவண பூர்வகம் ஜாகரணம் கிருத்வா, தூங்கக்கூடாது, ஃபுல் நைட்டு விழிச்சிருக்கணும். இவ்வளோ நுட்பம் இருந்திருக்கு அதில். சத்துர்யாமாந்தே 4வது யாமம் வந்துடுச்சு. விடிகாத்தால் 4 மணி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், புரியத்துக்காக சொல்கிறேன். 4வது யாமத்தில் ஸ்நாத்வா குளித்து தத் அக்னம் சரும், மறுபடியும் அந்த அக்னியை தூண்டி சரம் சிரப்பைத்வா
பாயசம் செய்யணும். இப்போ கீர் புருஷ சூக்தான், புருஷ சூக்தே நான், புருஷ சூக்தம் எதில் வருது? புருஷ சூக்தம் எதில் வருது? பகவத்கீதை இதுலேருந்து தான் நினைக்கிறேன், மகாபாரதம்னு நினைக்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? அது எதுலேருந்து வருது? அது தெரியாது. மகாபாரதத்துலேருந்து வருது. பீஷ்மர் வந்து யாருக்கு சொல்கிறாங்க? தர்மருக்கு சொல்கிறாரு. பீஷ்மருக்கு யார் சொன்னா? வியாசர். வியாசருக்கு யார் சொன்னா? பராசரர். அதனால தான் நம்ம அகோபில மடத்துக்கு, அகோபில மடங்கிறேன்னு, அகோபில மலையில் நம்ம ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கூட இந்த பண்ணினேன், அவன் பேர் என்ன பண்ணால் வியாசர்னு சொன்னான் பேர். ஏன்னு கேட்டால் இந்த யமுனாச்சாரியருடைய 3 விருப்பம், திருவாய்மொழியை பிரச்சாரம் பண்ணணும். தமிழ் வேதம் திருவாய்மொழி, அதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வ முறையில் பாஷ்யம் எழுது. ஏன்னா அவங்க புராணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. பிராணம் ஸ்மிருதி நல்லா புரிஞ்சுங்க. அடியனை பொறுத்த வரைக்கும் கற்பனை கலந்தது. ஓப்பனாக சொல்கிறேன். 85% ஃபைத்து, 15% கற்பனை, கற்பிதம். இந்த வாழ்க்கையே கற்பிதம் தானுங்க. இப்போ இது மட்டும் ரமணரை வந்து தப்பாக எழுதி விமர்சனம் பண்ணி ஒரு நோட்டை எழுதி ஒரு புக்கை எழுதி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் ஒருத்தவன் அந்த காலத்தில் விஷமம் பாருங்கள், அவர்கிட்ட எழுதி கொடுத்து என்ன தெரியுமா கேட்டிருக்கான்? இதை வந்து ப்ரூஃப் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் ப்ரூஃப் பார்த்துட்டு அவர் எழுத்து பிழையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எடுத்து அவருடைய அந்த அசிஸ்டண்ட் அடுத்த நிலையில் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. சுவாமி இது என்ன அவன் இப்படி கண்ணாபண்ணான்னு எழுதியிருக்கான், நீங்கள் வேறு ப்ரூஃப் பார்த்துருக்கீங்க, எல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இந்த அசிஸ்டண்ட்டு. அப்போ இது மட்டுமாப்பா பொய்? எல்லாமே பொய் தானே, இது மட்டுமா பொய்? அவர் என்ன ஜகத்தை சொல்கிறாரு, நீயும் நானும் பொய் தானப்பா, மித்தியா. எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காரு பாருங்கள். அதான் எவனோ ஒருத்தன் அனலைஸ் பண்ண வந்தானோ. உண்மையான பாரதம் வந்து பெரிய சாதுக்கள் நிறைஞ்ச நகரமாச்சே, ஞான ஒளி பரவிய நகரம் நாடாச்சே. அதனால் உண்மையான சயின்டிஸ்ட் எவன் உண்மையான இந்த சயின்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணணுன்ட்டு பல ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் கடைசியில் இங்கே வந்திருக்கான். அப்புறம் அவன் காஞ்சிபுரம் போயிருக்கான், பெரியவா இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காரு. அவன் நீ தேடுறாள் அங்கே தான் இருக்கான் திருவண்ணாமலையிலன்னு ரமணரை பார்த்து இதை பேசிவிட்டு பியூர் 100% அக்மார்க் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கான் ரமணரை. இவர் தான் உண்மையான இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே இருந்திருக்காரு 100%. இது மட்டுமா போய் எல்லாமே போய் தானேப்பா அப்படின்னு சொன்னார். அதுபோல் எதுக்கு புராணங்களை வழிபடுறவங்க இவங்கெல்லாம். அதனால தான் எத்தனை பிரச்சனை கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், அப்புறம் அந்த பக்கம் பாசுபதம் நிறைய இருக்குது. நார்த்தெலாம் போனால் எக்கச்சக்கம் இருக்குது வெரைட்டிஸு. நம்மளாவது கொஞ்சம் பரவாயில்ல, தெளிவாக கொஞ்சம் முருகன், சக்தி, சைவம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பார்த்துட்டோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பெருமாள்னு சொன்னால் கூட மாமனார் வீடுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் பொண்ணை தான் பெண் குழந்தைங்களை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அமிர்தவல்லி, சுந்தரவல்லியும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிடணும். நம்மால் எங்கே பொண்ணு எடுத்துருக்கார், முருகன் யார் சம்பந்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பானு. லக்ஷ்மி அம்சம்தான் அந்த வள்ளி தேவசேனா. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இவங்க என்னது புராணத்தை கேட்கணும். கேட்டுட்டு காலையில் கீர் செஞ்சு சாப்பிட்டுட்டு அக்னவச்சாரம் புருஷ சூக்தேன்னு இது சொல்லுது. அந்த காலத்தில் புருஷ சக்தத்துலேருந்து இவங்க மந்திரங்களை எடுத்து ஜபிக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து தயாரிக்கிறது, வீடு கட்டுறது, அப்போல்லாம் ஆரம்பிக்கும் போது மந்திரம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த சஹஸ்ரநாமத்துலேருந்து தான் எடுத்து சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ ஜபிக்கிற மந்திரம் யாருக்கு என்ன ஜபிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதாவது ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது, புரோகிதருக்கு தெரியும். ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. திருமணத்தில் எத்தனை மந்திரங்கள் சொல்கிறாங்க, எப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, நான் திருமணம் பண்ணிக்கிற பொண்ணு மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவான், டைவர்ஸ் பண்ணுவானா? தெரிஞ்சிருந்தால் கல்யாணமே பண்ணுவானா? ஏன்னா நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வாழ வைக்கணுமா வேணாமா?
அவங்க அறியாமையில் பண்ணிகிட்டு இருப்பாங்க தான். நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். குருன்னே சொல்லிடுச்சே. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து குருவாகிறார். முக்திக்கு உபதேசம்லாம் சொல்லி அழைச்சிட்டு போகணும் பின்னாடியே. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த புருஷ சூக்தே நான் புருஷ சூக்தத்துலேருந்து மந்திரங்கள் எடுத்து எத்தனை மந்திரம்? அஸ்ய ஷோடச ஆகுதி 16 மந்திரங்களை எடுத்து ஆகுதி பண்ணி விரஜா ஹோமம் இன்னொரு பேர் அதுக்கு. இந்த ஹோமத்துக்கு பேர் விரஜா ஹோமம். விரஜா ஹோமம் பிரம்ம யஜ்ஞம் 2 சொல்லியிருக்கேனே, முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னேன். விரஜா ஹோமத்தை கிருத்துவா செய்து அத்தாச்சமியம் பிறகு ஆசை நீர் பருகி தட்சிணாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க இல்லையா ஹோமத்துக்கு, தட்சிணை கொடுத்து வஸ்திரம் இந்த புரோகிதர் குருவாக வராங்க இல்லையா, கோதா ரித்விக் புரோஹித் அப்படின்னு வராங்கல்ல, அவங்களுக்கு தட்சிணம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து ஸ்வர்ண பாத்திரம்லாம் கொடுக்கணும். ஏன் ஒன்றுமே கொடுக்கலையா எனக்கு? ஸ்வர்ண பாத்திரம் தேனும் பசுமாடு கொடுக்கணும். தத்வா கொடுத்துட்டு சமாப்பிய அதை முடிக்கிறோம். பிரம்மோத உத்வாசனம் இந்த ஹோமத்தை பூர்த்தி செய்து இதோட நிறைவு செய்கிறோம். எதை நிறைவு செய்கிறோம்? அந்த சடங்குகளை நிறைவு செய்கிறோம். அந்த சடங்குகளில் சில மந்திரங்கள் பயன்படுத்தினாங்களா, அந்த மந்திரங்கள் என்ன ஜபிக்கிறாங்கங்கிறத சொல்லுது. இந்த இன்னொரு பார்ட் 133லேயே கண்டினியூ பெரிய மந்திரம். அது 3 பேஜ் இருக்குது. ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் உட்காந்து. எழுதுறது தான் சேலஞ்சு. எழுதுறதும் அதை பிரிக்கிறது தான் சேலஞ்சு. முன்னெல்லாம் இதை பிரிக்காமல் அப்படியே படிப்பேன். கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ கொஞ்சம் 5 வருஷத்தில் 5வது வருஷம் தானே இது. எத்தனை வருஷம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க? 5 வருஷம் இல்லை, 5 வருஷத்தில் எத்தனை அவர் நீங்கள் தியானம் பண்ணணும்னு சொன்னேனே. ஏகாந்தம் தியானம்னு சொல்லலை, சிரவணத்துக்குன்னு சொன்னேன். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அங்கே தான் பண்ணுறீங்க. இங்கே சிரவணம் பண்ணுறீங்க போதும். அங்கே வீட்டில் பண்ணுறது மனனம் எத்தனை மணி நேரம் பண்ணுறீங்க? அரை மணி நேரம். எத்தனை மணி நேரம் பண்ண சொன்னேன்? நீங்களாவது பரவாயில்ல, அரை மணி நேரம். பின்னாடி ஒருத்தன் தேங்காய் வச்சுட்டு நிற்கிறான்னு சொன்னால. ஒருத்தன் ஒரு ராஜா வந்து தான் ராணிக்கு பல்லு வலி அதை சரி பண்ணால் 1000 பொற்காசுன்னு சொன்னானோ. உடனே நம்ம தேங்காய் கொடுத்தானோ, அடித்தானோ செவில் கட்டி வாய் ஃபுல்லாக ரத்தம் வந்துச்சான். இது எத்தனை முறை வேணாலும் இது ரசிக்கலாம். இந்த ஜோக்கை உடனே ஆஹான்னு சிரித்தானோ. உடனே காவலாளிக்கு என்னடா அடிக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட சொரணையா இல்லையா? அவ்வளோ அடி வாங்கி ரத்தமே ஊற்றுது, உனக்கே பல்லு வலி வந்துடும், எப்படா நீ சிரிக்கிறான்னு கேட்டானோ. நான் பரவாயில்ல தேங்காய் தான் வச்சு இன்னொருத்தன் பரங்கிக்காய் வச்சு நிற்கிறான் பின்னாடி. அவனை நினச்சேன், இவனுக்கு பார்த்தீங்களா அது மாதிரி. இந்த மந்திரங்களில் என்னென்ன சொல்லுதுன்னா, சம் மா சிஞ்சந்து மருத்தக, சம் ப்ரஹஸ்பதி, சம் மாய அக்னிகி. அதாவது இவர் இந்த சிஞ்சம் பண்ணுறாரு, தாரவாக்குறாரு ஆகுத்தியை நெய்ய. என்ன சொல்லினா, மருதகணங்கள், ப்ரஹஸ்பதி குரு, அக்னி, சிஞ்சத்து வாயுஷா காற்று, தனேன் அவங்கள்ட்டெல்லாம் இதெல்லாம் பண்ணி எப்போதும் மேலே பணம், பலம், ஆயுஷ், அதான் தனம், தானியம், பகுபுத்திர லாபம், தீர்காயுசுகு அப்படி சொல்கிறாங்கல்ல. அது சொன்னால் அவன் சந்தோஷம். நான் சொல்கிறதே கிடையாது. நல்லா இருப்போ, வாழ்க வளமுடன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடு. மனசில் இருக்குது, அவங்கெல்லாம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், வாழணும்னுங்கிறது இருக்குது. ஆனால் அதுவே எப்போ பார்த்தாலும் பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு போவான் தெரியுமா. பேரன் பேத்தி, அவன் நட்சத்திரம், இவன் நட்சத்திரம். இவனாலே படிக்க முடியாது. ஐயர் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவார், சொல்லுவார். அதனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் படி, அஸ்மாகம் சக குடும்பம்னா அவர் ஷார்ட்கட்டில் முடிக்கிறாரு. உங்களை பார்த்தாரு, இவெல்லாம் நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு, நீ படிச்சுட்டு நிறுத்து, நான் வந்து தொட்டு வாங்கிக்கிறேன்னு. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஆகுதி
பலேன் அது என்ன கேட்கணும்? தனேன் பலேன் ஆயுஷ், பணம் பலம் ஆயுஷ் ஆயுள் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட. அப்புறம் யாத்தே அக்னி யஞ்ஞியா தனோஷ் தனோஷ் தயஹ்யா ஆரோக ஆத்மனம் ஹே. இப்படி இவன் என்னவா ஆயிடணும்? ஹே அக்னி, இந்த அக்னியில் வரக்கூடிய இந்த அக்னியை, இந்த யாகத்தில் வரக்கூடிய அக்னியை உனது அந்த பவரானது, அந்த சக்தியானது என்னுடைய உயரில் ஆரோகமாகட்டும். ஆத்மா, என்னுடைய ஆத்மாக்குள்ளே இப்போ வெளியில் அது எல்லாத்தையும் இப்போ எப்படி உபநயனம் வெளியில் சாஸ்திரமாக இருந்துச்சு, அது உள்ளே போயிடுச்சு. சிக்கா வெளியில் ஞானமாக இருந்துச்சு, அது உள்ளே போயிடுச்சு. ஏகதண்டம் வெளியில் தண்டமாக இருந்துச்சு, உள்ளே மனசா வாச்சா கர்மனா உள்ளே போயிடுச்சு. அதுபோல் இந்த அக்னியினுடைய அந்த சக்தியானது எனதுக்குள்ளே வரட்டும், இதில் ஏற்படட்டும். அச்சா வசூனி வசூல் ராஜா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வசூனின்னு வசூனின்னா என்னென்னா ஐஸ்வர்யங்களை உற்பத்தி பண்ணி கொடு. வசூனின்னா அதான் வசூனியில் தான் வசூல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யங்களை கிரன் கிருத்த அதான் கிரன் உற்பத்தி செய்து தருவாய் செய்வாய் எங்களுக்கு. நயா புருணி அழைத்து வா, கொண்டு வா, ஏராளமாக கொண்டு வா, புருணி நிறைய கொண்டு வா. யஞ்ஞோ பூத்வா யஞ்ஞம் ஆசீத துவாம் யோனிம். யஞ்ஞோ பூத்வா நீ யாகமாகி, யஞ்ஞம் ஆசீத யாகத்தில் அமர்ந்த நீ, துவாம் யோனி ஜாத்தவேதோ நீ எல்லா பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜாதகம் வச்சுருக்க, எல்லாரையும் பற்றி நீ அறிகிற. ஜாத்தவேதோ எத்தனை உயிர் பிறந்தாலும் உனக்கு தெரியும். புவ ஆஜயமானக இந்த பிராணன் வந்து இந்த அக்னி பூமியிலேருந்து வருது. பூமியில் உற்பத்தியான அக்னியே, பூமி வெடுப்புலேருந்து நெருப்பு வரும் தெரியுமில்ல? நெருப்பு எங்கேருந்து வந்துச்சு? முத பூமியிலேருந்து தானே வந்து, உள்ளேருந்து தானே வந்துச்சு. உள்ளேருந்து தானே வந்துச்சு. அதான் பூமி புவ. ஆஜயமானக ச க்ஷய ஏதி அது எனதுக்குள்ளே நிற்கட்டும். இத்தியேனா அக்னிம் ஆத்மன்ய ஆரோப்பிய அந்த அக்னி என் ஆத்மாவாகட்டும். ஆத்மாவில் இப்போ ஹிருதய அக்னி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அக்னி ஆகட்டும். ஆரோப்பியை ஏற்றி தியாத்வாம் அக்னி அந்த அக்னியை தியானிக்க வேண்டும். பிரதட்சிணம் அந்த அக்னி குண்டத்தை பிரதட்சிணம் நமஸ்காரம் செய்யணும் பூர்வகம். உத்வாசிய பிராத்தக சந்தியா உபாசிய காலையும் மாலையும் வணங்க வேண்டும். சகசிர காயத்ரி பூர்வகம் 1000 காயத்ரி ஜபிக்க வேண்டும். சூரிய உபஸ்தானம் சூரியனை வழிபட வேண்டும். உபஸ்தானம் வழிபட வேண்டும். கிருத்வா நாபி தகனோதக பிறகு ஒரு நதியில் போய் நாபி வரைக்கும் இடுப்பு வரைக்கும் நின்று நீரில் நின்று உபவிஷ்யாஷ்ட அஷ்டதிக்பாலகர்களுக்கு தாரவாக்கணும். தண்ணீரை இப்படி தள்ளுவாங்க தெரியுமா? இல்லை என்னன்னு தெரியுதுலாம் இப்போ தெரிஞ்சுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. திக்பாலகர் 8 திசைக்கும் நீரை தாரவாக்கணும். இப்படி போடுவாங்க. அர்க்கியபூர்வகம் காயத்ரி யுது உத்வாசனம். இப்போ காயத்ரி முடிய போது கிருத்வா அடுத்தது சாவித்ரி. காயத்ரியை முடிச்சுட்டு சாவித்ரினா சூரிய தேவதா, அதனுடைய உள்பொருள். சாவித்ரி வியாகிருதி என்னது? பூஹு புவக ஸ்வக தான் வியாக்கிருதி மந்திரங்கள். மொட்டையாக இருக்கும். இது 3 சேர்ந்த இதெல்லாம் எதுக்குள்ளே அடக்கும்? மொத்த காயத்ரியும் ஓங்காரம் அடக்கும். உங்களுக்கு சுவாமி ரொம்ப ஷார்ட்கட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. பல இடத்துல நான் பார்த்துட்டேன். நேராக உபநிஷத்து கொண்டு வந்ததே உலகமாக அதிசயம். யாருக்கும் கிடைக்காதது. நீங்கள் கேட்டு பாருங்கள், பிராமணர்களே கேட்டு பாருங்கள். உபநிஷத்து போகிறது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. வெளிப்படாத மறைப்பொருள் சுவாமி வெளிப்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு இன்னும் புரியலை.
அப்போ வள்ளலார் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். இப்போ தான் தெரியுது நமக்கு எப்படி. ஆனால் அவங்கள மாதிரி அடியேன்னு இருக்க மாட்டேன். என்னுடைய கடைசி மூச்சு வரை பேசப்படும். ரோட்டில் நின்று கூட பேசுவேன் நான். என்னப்போ எல்லாருக்கும் பேசுவோம். ஏதாவது ஒரு செடி முளைக்காதா? வியாகிருதி வியாகிருதிங்கிறது நான் பூகு புவக ஸ்வகன்னு மொட்டையாக இருக்குல்ல, வெளிப்படாத மந்திரம், அதிகமாக உச்சரிக்க மாட்டாங்க. காயத்ரியே ஸ்தூலமாக இருக்கிறத விட சூக்ஷ்மமும் காரணமும் தான் சிறப்பு. எப்பயுமே காரணம் சிறப்பு, அமாத்திரா அதை விட சிறப்பு. இதில் என்னன்னா, இதில் தான் அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா, விருக்ஷஸ்ய ரேரிவா. இந்த மரத்தை போல இந்த சம்சாரம் இருக்குல்ல, சம்சாரம்னா உலகம், அந்த சம்சாரத்தை விட்டு தொலைக்கிறேன். அகம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திகி பிருஷ்டம் கிரேரிவ. அந்த கிரியினுடைய உயரத்துக்கு என்னுடைய புகழ். சம்சாரத்தை விட்டால் உங்களுக்கு புகழ் வருமா? உலகத்தை விட்டால். கீர்த்தி புருஷ்டம் கிரேரிவ ஊர்தவ பவித்ரோ வகினிவ. எப்படி நெருப்பு புனிதமாக மேல் நோக்கி எரியுதோ அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் மேல் நோக்கி. ஸ்மிருதம் அஸ்மி ஸ்வமிருத்தம் அஸ்மி. நான் இப்பொழுது பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு பதிலாக ஸ்வ அமிர்தம் அஸ்மி, நான் அமிர்தமாக இருக்கிறேன். திரவிணம் மே அர்ச்சசம், எனக்கு திரவியங்கள் ஒளித்தரட்டும். சுமேதா, அதாவது நினைவாற்றல், மேதாசக்தி. சுமேதா அமிர்தோ அக்ஷிதக, மேதாசக்தி. மெமரி பவர் தானே முக்கியமான சொத்து. நமக்கு மெமரி பவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, தெரியுமா? மெமரி பவர் இல்லைன்னா நீ யாருன்னு உங்களுக்கு தெரியல வச்சுங்க, எங்கேயோ எங்கேயோ கலந்து போவேன். ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டேன்னா, கடைக்கு போகிறேன்ட்டு எங்கேயாவது போயிட்டேன்னா. அதனால் மேதாசக்தி ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். சில இவங்கலாம் ரொம்ப மெமரி பவர் வச்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ மந்திரங்களையும் என்னது, அது ஒன்றே போதுமே. இந்த மந்திரங்களாம் என்னதுப்பா, அப்படியே வாயால் ஒப்பிச்சிருவாங்கப்பா, எழுத மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ மந்திரம், அதுவும் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வாக்கியத்தே ஒரு வார்த்தைம்பாங்க. அது அதை பிரித்து பார்த்தா அதில் 20 வேர்டு இருக்குது. அப்படி சர்வசாதாரணமாக கொட்டும், அப்படியே நாக்கு சரஸ்வதி கடாட்சம். நம்ம நடராஜர் மாதிரி அவ்வளோ ஆட்டம் போடும் நாக்கு. பிராணசக்தி. கீ சாப்பிடுவாங்க. அவங்க கீ சாப்பிட்றதுனால அவங்க அப்படி பண்ணுவேன். உடனே நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருவீங்க, எலி மூலையில் கீ சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அது பிராணசக்தி டெவலப் ஆகலை. பிராணசக்தி டெவலப் ஆனதுனால கீ சாப்பிட்றாங்க. அதாவது பிராணசக்திக்கு இந்த கீ அவசியம். முதல்ல கீ சாப்பிட்டாங்களா, பிராணசக்தி மந்திரங்களை ஜபிச்சாங்கன்னா, மந்திரங்களை தான் முதல்ல ஜபிச்சாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் உணவு. உணவுனால் காரியம் இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ பிராணன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதான் ஆயுள். இவங்களுக்கு பிராணசக்தி ஓரளவுக்கு நல்லா இருந்தால் அது வந்து பிராணாயாமத்துக்கு சமம். அவங்க தனியாக பிராணாயாமம் அவசியமே இல்லை, ஆனால் பண்ணுவாங்க. பிராணாயாம பிராயணகன்னு வரும், பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். கடைசி வார்த்தை. சரி, இப்போ என்னாச்சுன்னா சூரியோபஸ்தான இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, வியாகிருதி இதெல்லாம் பார்த்தாச்சு, விருக்ஷரேரிவா பார்த்தாச்சு. ஓ டைம் போயின்ட்டுருக்கு, கம்முன்னு இருக்கீங்க. இதோட முடிக்கிறேன். 133 இன்றைக்கி முடியல. ஸோ ஊர்தவ பவித்ரோ அக்னிவ ஸ்வமிருத்தம் அஸ்மி அமிர்தம் அஸ்மி திரவிணம் வர்ச்சசம் சுமேதா அமிர்தம் அக்ஷி. மேதாசக்தி எங்களுக்கு தரட்டும். மேதாசக்தின்னு என்னது? நினைவாற்றல். நாளைக்கு 133ல் இன்னும் 4 பாட்டு இருக்குது.
இன்றைக்கி எத்தனை பாட்டு பார்த்துருக்கோம்னா 1 2 3 4 பாட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி. எல்லாம் பெரிய மந்திரம் தான். ஒவ்வொரு பேஜுக்கு இருக்குது மந்திரம். 2 லைன் தான் பொதுவாக மந்திரம் இருக்கும். 2 4 6 8 9 லைன் இருக்குது. எப்பயுமே பொதுவாக ஒரு மந்திரம் 2 லைன் தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 லைன் இருக்கும். இது பார்த்தா ஒரு மந்திரம் ஒரு பாட்டு. அதில் பாட்டு இல்லை, நம்ம பாட்டாக பிரித்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா ஒரு மந்திரம் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகணும் பிளான் பண்ணி தான் ஒரு 8 மந்திரத்தை எழுதிடுவேன் நான். ஒரு 45 நிமிஷமாவது பேசணும்ல, அதுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 2 3 4. சரி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு கரோம்.